பிரதமர் அழக்கூடாதுன்னு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டார் ராகுல் காந்தி. இன்னைக்கு கர்நாடகாவில் சொல்லிட்டாரு இது ஓப்பனிங், இன்னும் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் அழுவார் அவரு, உங்களோட வாக்கு வாங்குறதுக்கு அழுவார், அழுதா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள இது பயத்தினுடைய உச்சம்ட்டார். நான் ராகுல் காந்தி கிட்டே இதை எதிர்பார்க்கிறேன். கர்நாடகாலுமே பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ்லாம் இன்னைக்கு காலையிலே வந்து ஓட்டு போட்டு கையை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் பிரகாஷ்ராஜ் என்ன பேசலாம் என்னென்ன அந்த மாதிரி இப்போ மோடி அவர்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸோட பிரச்சாரம் என்பது சூடு. அது அகிலேஷ் யாதவ் கொடுக்குற அந்த நம்பிக்கையா, சமாஜ்வாடி கொடுக்குற அந்த உத்தியோகமா, அது என்னன்னு தெரியல. இப்போ கனௌஜ் தொகுதியில் அகிலேஷ் யாதவ் போட்டிக்கிட்டார். அப்போ ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இறங்கி வந்து நிற்கும்போது அதுக்கு என்ன சமிக்கைனா, சிங்கத்தை நீங்கள் கூண்டுக்குள்ளே பிடிச்சி வைக்கிறீங்க, சர்க்கஸ் வச்சுருந்தீங்கனாலும் சர்க்கஸ் சிங்கமாக இருந்தாலும் அது சிங்கம் தானே. அது திடீர்னு ஒரு நாள் அது கண்ணு மூடி திரும்பிடுச்சு, நான் ஒரு பிரதமர் வேட்பாளர், நான் இங்கே ஜெயிக்க முடியல அமைதியில், நான் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்மிருதி இரானிக்கு ஒரு பயம் வரும். கூட வந்து பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் வந்து இப்போ டாப்பில் போயிட்டு மங்கள் சூத்ரான்னு ஆரம்பித்தாங்க. குச்சிது அதம்மா கச்சேரி. இன்னைக்கு தாலியை பற்றி யார் பேசுறது, உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? கடைசியாக ஒரு 20-25 நாளில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு பாருங்க, கர்நாடகாவில் பயம் வந்துச்சு, மன உளைச்சலில் இருக்காங்க, ஒதுரில் இருக்காங்க, ஷிவரிங், தப்பு தப்பாக பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. இது வந்து பயத்தோட ஆரம்பமாக நான் இதை பார்க்குறேன். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி வந்து கர்நாடகா ஹைலைட்டாக இருக்காரு. அவரே வந்து 10% வாக்கை வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் பார்க்குற வரைக்கும் அவருக்கு அதே வசீகரம் மற்ற மாநிலங்களையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க 2019 தேர்தலில் இருந்தது அந்த வசீகரம். இப்போ இது உத்தரப்பிரதேசம் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கும். எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ராமர் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு உத்தரப்பிரதேசம் வந்து போன தேர்தலை விட அதிகமான சீட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வாதத்தை முன்வைத்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 15-20 நாள் அது ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பேசு பொருள் மறைஞ்சு இன்னைக்கு பிரச்சாரோட தன்மை மாறி இருக்கு. நீங்கள் தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் நீங்கள் பிரிக்கணும்னா, வாக்காளர்களோட மனநிலை என்பது தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எந்த கட்சிக்கு வாக்கு போடணும் அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக படைத்தவர்கள். இது வந்து சிஎஸ்டிஎஸ்னு ஒரு கள ஆய்வில் வந்து எடுத்தப்போ ஓட்டர்ஸோட பிஹேவியர் பேட்டர்ன் அக்ராஸ் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்துக்கும் போய் கள ஆய்வு எடுத்து பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக தென்னிந்தியர்கள் வந்து இந்த மாதிரி வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு வாரம் இல்லை கடைசி 3 நாளில் என்ன பிரச்சாரம் ஈடுபடுதோ அதை மனதில் வைத்து வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். இப்போ நம்ம புல்வாமாவோட இதை நீங்கள் ஒன்றி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட புல்வாமா அட்டாக்கு பிறகு பிஜேபியினுடைய அந்த கிராஃப் வந்து கணிசமாக ஏறிச்சு, மோடியோட அந்த கணிசமான அந்த பிராண்ட் ஏறிச்சுன்றது கண்ணெதிரில் நமக்கு தெரிஞ்சுது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிகமாக வெற்றி பெற ஒரு சூழ்நிலை வருது. சத்தீஸ்கர் ஆகட்டும், அதே ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேசத்தில் நல்ல வாக்குகள் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மிக மோசமான ஒரு தோல்வி. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் இந்த இடம்லாம் தோக்குது. ஆனால் பிஜேபி வருது. அப்போ என்னன்னா, பப்ளிக் வந்து மாறி சிந்திச்சு மாறி அவங்களுக்கு அந்த நேரத்தில் யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அந்த மாதிரி செலுத்துகிற தன்மையை வெளிப்படுத்துறது தான் வட இந்தியா. இப்போ இதே தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகா, கேரளா எடுத்துக்கங்க. 10 வருஷத்தில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதே சிலபஸ், அதே பேட்டர்ன். திமுக அதிமுக, திமுக அதிமுக, காங்கிரஸுக்கு ஏதோ கொஞ்சம் ஓட்டு, பிஜேபிக்கு ஓட்டு இல்லை. இதே கேரளா போங்க, கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு, அதுக்கு மேலே இல்லை. சிலபஸ் அதே. இது ஆந்திராவுக்கு வாங்க, சந்திரபாபு நாயுடு ஜெகனு சந்திரபாபு நாயுடு, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா, பிஜேபிக்கு ஏதோ கொஞ்சம் ஓட்டு, அதுக்கு மேலேனா இல்லை. மாற்றம் கிடையாது. அதுதான் தென்னிந்தியாவுக்கும் அந்த வட இந்தியாவுக்கும் வித்தியாசம். இப்போ வட இந்தியா நம்ம இன்னும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஜாட் சமூகத்தினர் வந்து அங்கே வந்து வெளிப்படையாக மனக்கசப்பில். காரணம் வந்து இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் பரிசு வந்து விலை வந்து நீங்கள் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து அவங்கள விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது பிரச்சனை. ஜாட்டின மக்கள் வேப்பில் ராஜ்புட்டு கேட்கவே வேணாம், ஊருக்கே வராதிங்க, ஓட்டு கேட்டு யாருன்னா வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எதிர்க்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் ராஜஸ்தானில் அந்த சிக்கல் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இந்த இடத்துல இந்த பிரச்சனை கூட இப்போ காங்கிரஸோட பிரச்சாரம் என்பது சூடுபிடிக்குது. அது அகிலேஷ் யாதவ் கொடுக்குற அந்த நம்பிக்கையா, சமாஜ்வாடி கொடுக்குற அந்த உத்தியோகமா, அது என்னன்னு தெரியல. இப்போ கனௌஜ் தொகுதியில் அகிலேஷ் யாதவ் போட்டியிடுறார். அப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இறங்கி வந்து நிற்கும்போது அதுக்கு என்ன சமிக்கைனா, இந்த பாராளுமன்ற சீட்டு எனக்கு முக்கியம், நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகலை அது அப்புறம், இன்னைக்கு கலக்கிற கலாக்கா முக்கியம், நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த கனௌஜ் கலாக்கா எனக்கு போன முறை டிம்பிள் யாதவ் தன்னுடைய மனைவி நின்னப்போ 12,000 சில்லற ஓட்டில் போயிடுச்சு.
அந்த 12,000 சில்லற ஓட்டில் இந்த தொகுதி இழக்க நாங்கள் தயாரால, இந்த தொகுதி எங்கள் தொகுதி, நாங்கள் திரும்பி பெற போகிறோம்னு வந்துருக்கிறோம். இப்போ அதே டிம்பிள் யாதவ் வந்து ஒன்று சொல்றாங்க, அதாவது இது மாநிலம் விசஸ் பாஜக அப்படின்னு, இது வந்து மாநில தேர்தல் மாதிரி தான் இருக்கு, அதாவது ஒரு மாநிலத்துக்கு சவால் விடுறாங்க. அதான் அதுதான் அந்த அந்த அரசியல் தன்மை என்பது மாறுகிறது. அப்போ சென்டர்ல வந்து நீங்க என்ன சொல்றீங்க, ராகுல் காந்தி வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு இணையான தலைமை கிடையாது, அவர் வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. யாரு? பாரதிய ஜனதா கட்சி. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, இல்லை இல்லைங்க, மாநிலத்தை காப்பாற்றணும், எங்களோட பவர்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பிடிங்கிட்டீங்க, முதலமைச்சர்லாம் ஜெயிலில் வச்சிட்டீங்க, கட்சியே இருக்குமா இல்லையான்னு தெரியல, எலெக்ஷன் நடக்குமா இல்லையான்னு தெரியல, ஓட்டு போட ஜனங்க முடியுமான்னு தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து உங்ககிட்ட தப்பிக்கிறோம், உங்களை காலி பண்ணுறோம், மாநிலத்தில் காலி பண்ணுறோம். இது பாராளுமன்ற தேர்தலாக நாங்கள் பார்க்கல, இதை சட்டமன்ற தேர்தலாக தான் பார்க்குறோன்ற அந்த சமிக்கையில் தான் வராங்க. கூடவே வந்து என்ன சொல்கிறாரு அகிலேஷ் யாதவ் நேற்று, நான் அவர் கேட்குறாங்க என்ன இந்த நிறைய பத்திரிகை வட இந்தியாவில் என்ன போட்டாங்கன்னா, யூ டர்ன் இன் சமாஜ்வாடி இன் கன்ஃபியூஷன், சமாஜ்வாடி செட்பேக் இன் சமாஜ்வாடி. அதாவது முன்னாடி அங்கே ஒரு கேண்டிடேட் போட்டாங்க தேஜ், அவர் வந்து அங்கே நிற்கலையாம், சமாஜ் இவரே வராரு அப்படின்னும் போது அது குழப்பம், இது வந்து பின்னோக்கி போகிறாங்க. தெளிவான முடிவு, இவர் வந்து சொந்தக்காரர் உறவினர், ஆனால் இங்கே கட்சி தலைவரே வந்து நிற்கிறாருன்னும் போது அந்த தொகுதி ஜெயிச்சிருவாங்க, ஈஸி ஆகிடும். இப்போ அங்கே பயம் இருக்க போகிறது அந்த எதிர்கட்சி. அங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 நின்றுட்டு இருக்கிறாரு அந்த தொகுதியில், போன வாட்டி தான் அவர் ஜெயிக்கிறாரு. தொடர்ந்து வந்து நேதாஜி அவர், அதாவது முலாயம் சிங் யாதவ் காலத்துலேருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, இவர் நின்று ஜெயிச்சிருக்காரு, டிம்பிள் யாதவ் ஒரு வாட்டி நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க, ஒரு வாட்டி தோத்துட்டாங்க. இப்போ அந்த தொகுதி எங்கள் தொகுதி எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்ற அந்த ஒரு தொகுதியாக போகிறாங்க சமாஜ்வாடி கட்சி. அதே மாதிரி அமேதியில் வந்துட்டு இப்போ ராகுல் காந்தி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி தோத்த ராகுல் காந்தி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சப்போ வாக்கு விகிதாச்சாரம் கூட, ஆட்டோமேட்டிக்காக ஸ்மிருதி இரானிக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா ராகுல் காந்தின்றது வந்து ஒரு தேர்தலில் தோத்ததுனால நீங்கள் உடனே சிங்கத்தை நீங்கள் கூண்டுக்குள்ளே பிடிச்சி வைக்கிறீங்க, சர்க்கஸை வச்சுருந்தீங்கனாலும், சர்க்கஸ் சிங்கமாக இருந்தாலும் அது சிங்கம் தானே, அது திடீர்னு ஒரு நாள் அது கண்ணு மூடி திரும்பிடுச்சு, நான் ஒரு பிரதமர் வேட்பாளர், நான் இங்கே ஜெயிக்க முடியல அமேதியில், நான் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்னா அதனுடைய பார்வை எப்படி இருக்கும்? கூட வந்து பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் வந்து இப்போ டாப்பில் போயிட்டு, மங்கள் சூத்ரான்னு ஆரம்பித்தாங்க, புச்சுது அந்தம்மா கச்சேரி. இன்னைக்கு தாலியை பற்றி யார் பேசுறது, உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எங்கள் ஆயா வந்து போர் நடந்தப்போ தாலியை வந்து அடமானம் வச்சு நகையை கொடுத்தாங்க சிப்பாய்ங்களுக்கு, எங்கள் அம்மா வந்து தாலியை இழந்தாங்க எங்கள் அப்பா குண்டு வெடிப்பில் செத்தப்ப, ஆட்சியில் இருந்தப்ப. 40 ஜவானுங்க வந்து நீ ஹெலிகாப்டர் கொடுத்துருந்தீங்கன்னா 40 ஜவான் வந்து மனைவிகள் வந்து விதவையாக இருக்க மாட்டாங்க, தாலி இறங்கியிருக்காது. யார் பேசுறது தாலியை பற்றி, தாலினா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் அதை செய்தியாகவே வெளிப்படுத்தலை. இந்த பிரச்சாரம் டாப்பாக போகுதுன்னு இந்த சமூக ஊடகங்கள், யூடியூப்பு, சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேச்சு எடுத்து போடுறாங்க, வைரலாக போகுது. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ற ஒரு ஆங்கில நிறுவனம் எடுத்து எழுதுகிறாங்க, ஊடகம் செய்ய வேண்டிய வேலைகளை ஊடகம் செய்ய தவறுறாங்க, அதில் ஒரு சில இடத்துல வந்து இந்த யூடியூப்லாம் போகிறாங்க, மில்லியன்ஸ் கணக்கில் போகுது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து போகிறாங்க. இவருக்கு 25 மில்லியனு, இவருக்கு 20 மில்லியனு, இவருக்கு 15 மில்லியனு. இந்த சப்ஜெக்டை போடும்போது பயங்கரமாக பார்க்குது, ஹிந்தியில் பேசுகிறாங்க, அதுவும் ஹிந்தியில் பேசும்போது பயங்கரமாக போகுதுன்னு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நேரத்தில் கணிக்கு தவறிடுறோம். சாயந்தரத்தில் நீங்கள் எடுத்து சேனல் வைங்களேன், இங்கிலீஷ் சேனலு, எடு பிரதமர் என்ன பேசினார், அப்புறம் இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ்ன்னு ஒன்று, அதாவது வாரிசுதாரர்கள் மூலிமா நீங்கள் சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டேக்ஸை கட்டணும்னு. அது இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸுன்ற ஒரு விஷயத்தையே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. சாம் பெட்ரோடாவே வந்துட்டு அவர் அப்போ கால்குலேட்டர் காலத்தில் இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில், அவர் அப்போ ஐடியாலாம் கொடுத்தாரு. இன்றைக்கி கால்குலேட்டர் போய் கம்ப்யூட்டர் வந்து பிரிண்டர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் காலம் இது. இப்போ அவர் அதை பற்றி பேசணுன்னா காங்கிரஸ் வந்தால் இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ் வாங்குவாங்க, ஜிஎஸ்டிக்கு பதில் சொல்லுங்கள், இப்போ போடுற வரிக்கு பதில் சொல்லுங்கள், 18 விழுக்காடு வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் போடுறீங்களே, ஆஸ்பத்திரியில் கிடந்தால் 18% போடுறீங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ் இந்தியாவில் இல்லாத ஒரு டேக்ஸை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, சொத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ இவர்களுக்கு பிரச்சாரம் என்பது இதுவரையிலும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கடைசியாக ஒரு 20-25 நாளில் இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு பாருங்க, கர்நாடகாவில் பயம் வந்துச்சு, மன உளைச்சலில் இருக்காங்க, ஒதுரில் இருக்காங்க, ஷிவரிங், தப்பாக பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, இது வந்து பயத்தோட ஆரம்பமாக நான் இதை பார்க்குறேன் அப்படின்றார். கிட்டத்தட்ட அந்த ஒரு பிரச்சாரம் என்பது ராகுல் காந்தி பிரச்சாரம் ஆகட்டும், பிரியங்கா காந்தி, அதாவது கரெக்டான நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி தூக்கத்துலேருந்து எழுந்து வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் மோடி முன்னெடுக்கிற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அதாவது பிரிவினை அரசியல், அந்த பட்டியலினத்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு எதிராக நிறுத்துறது இருக்கு இல்லையா, அந்த அரசியல் எடுபடாத நினைக்கிறீங்களா வட மாநிலங்களில்? நீங்கள்
ஐயா சிபுசோரன் வந்து ஆதிவாசிகளோட ஒரு ஒப்பற்ற தலைவர். நீங்கள் ஜார்க்கண்ட்லேயோ சத்தீஸ்கர்லேயோ இல்லை அந்த சைடு திரிபுராலோ போய் கேட்டிங்கன்னா இவர்களை பற்றி நல்லா தெரியும். அவரோட மகன் ஹேமந்த் சோரன் வந்து இன்னைக்கு கைது பண்ணி உள்ள வச்சுருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்குன்னு ஒரு தலைவன் இருந்தான், அவர் ஊழல் பண்ணார், அது பண்ணார், அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தோணலை. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அந்த குடும்பத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா, ஆமாம் இருக்குது. அவர்கள் ஊழல்வாதிகள்னா எனக்கும் ஒரு பத்திரிகையாளராக சந்தேகம் இருக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா அங்கே தான் அதிகமான மைனிங்லாம் பண்ணுறாங்க. அந்த மண் எடுக்கிறது, மரம் வெட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்க ஒரு இடம் தான் ஜார்க்கண்ட். ஆனால் அவங்க தலைவரை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் அவங்க தியாகி ஆகிடுவாங்க. இப்போ அந்த மனைவி, அதாவது அவர்களோட மனைவி 2 பேரோட, சுனிதா கெஜ்ரிவால் அவர்களோ இல்லை அவர்களோட மனைவி என்பது யாருக்கும் தெரியாது, கவிதா அவர்களோ இன்னைக்கு எல்லா இடமும் போய் பேசுகிறாங்க. ஒரு மேடை போடும்போது மேடையில் வந்து ஒரு சேர் வந்து ஹேமந்த் சோரனுக்கும் இன்னொரு சேர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் போட்டுட்டு இந்த சேர் வெயிட்டிங் அப்படின்றாங்க. இது ஒரு செய்தி. அப்போ மக்கள் பார்ப்பாங்க, என்னடா நம்ம முதலமைச்சருக்கு சீட்டு இருக்குது, ஆளை காணுமே அப்படின்னும் போது அது பிரச்சாரம், மனைவி அழுவுறது. உங்களுக்கு ஒண்டி தான் இது பண்ணி ஓட்டு கேட்கணுமா, ட்ராமா பண்ணி? அவங்க ஏன் ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல. தேர்தல் வந்துச்சு, யார் இப்போ அதுதான் இதில் இன்னொரு பிரச்சனைனா, பிரதமர் அழக்கூடாதுன்னு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டார் ராகுல் காந்தி. இன்னைக்கு கர்நாடகாவில் சொல்லிட்டாரு, இது ஓப்பனிங், இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் அழுவார் அவரு, உங்களோட வாக்கு வாங்குறதுக்கு அழுவார், அழுதா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள இது பயத்தினுடைய உச்சம்ட்டார். நான் ராகுல் காந்தி கிட்டே இதை எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுவாருன்ட்டு. அப்போது இப்போ பிரதமர் வந்து இப்போ அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு போடுங்க 3வது முறைக்கு, எனக்கு எதனா வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இந்தியாவை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது, இது ஏன் குடும்பம், இது ஏன் பரிவார், அப்படி இப்படிலாம் சொன்னார், அழுகுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்துடும். அது பிரச்சாரம் எப்படி போகும்னு தெரியல. கர்நாடகாலுமே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ்லாம் இன்னைக்கு காலையிலே வந்து ஓட்டு போட்டு கையை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் பிரகாஷ் ராஜ் என்ன பேசலாம் என்னென்னு, அந்த மாதிரி இப்போ மோடி அவர்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ட்ரைபல் பாக்கெட்டை பொறுத்தவரையிலும் ட்ரைபல்ஸ் என்ன கேட்பாங்க, வனத்துக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள், எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தியா, இல்லை என்கிட்ட காசு அதிகமாக வரதுக்கு எதனா ஒரு திட்டம் இருக்கா, இல்லை ஆதிவாசிகளோட வேலை வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு எதனா இருக்கா. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு ஆதிவாசியோ இல்லை நாட்டில் இருக்கிறவரோ இல்லை தலித்தோ இல்லை ஒரு செட்டியாரோ இல்லை ஒரு பண்ணையாரோ இல்லை ஒரு பிராமணரோ பெட்ரோல் டீசல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை விற்குதா? இல்லை அரிசி பருப்பு வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு வேலை, அதிகமாக அம்பானி அதானிக்கு அவங்களுக்கு அதிக விலை, அதை விட அதிக விலை, அப்படி விற்கிதா? இல்லை. துணிமணி எது எடுத்தாலும் பொதுவான விலைவாசி தான் இருக்குது. இன்றைக்கி விலைவாசி பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த இந்தியா பூரா ஊடி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நிறைய இடத்துல வந்து ஆண்டு வருமானம் இருக்கிறத விட குறைஞ்சி போயிட்டு, கல்வி வந்து நிறைய பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து இந்த கரோனா காலத்துக்கு பிறகு, ஜிஎஸ்டிக்கு பிறகு பள்ளிக்கூடம் போய் படிக்கிற தன்மை குறைஞ்சிருக்குன்னு ஒரு சில ஆய்வுகள் வருது. அது வட சென்னையிலுமே அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நமக்கு நாம திட்டத்துக்கு கீழே, அதே மாதிரி வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு கீழேயும் அந்த 2 திட்டத்திலையும் சேர்த்து தமிழக அரசு இப்போ அதற்கு வேலை பார்த்துட்டு பாலிசி வந்துகிட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனை உங்களுக்கு பீகார்லேயோ உத்தரப்பிரதேசில் எடுத்திங்கன்னா அதிகம். எதற்காக அங்கே இருக்கிற மாநில இளைஞர்கள்லாம் வந்து அக்னிபாத் திட்டம் நீங்கள் கொண்டு வந்தப்போ வந்து வேலை வெட்டி இல்லாமலாம் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க வந்து இராணுவ வேலை ஈஸியாக கிடைக்குது எங்களுக்கு, ஏதோ ஓடுறோம், பயிற்சி பண்ணுறோம், மூச்சு பயிற்சி பண்ணுறோம், நெஞ்சை இப்படி எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக காட்டினா பட்டாளத்தில் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க லட்சக்கணக்கானவர்கள். பீகாரில் அந்த பிரச்சனை குறிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே ஒரு திட்டத்தை மாற்றி அவங்களுக்கு போகிற சலுகைகளை குறைச்சி அந்த காசை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, சைனாவில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இராணுவத்தில், அக்னிபாத் மூலிமா அதிக இளைஞர்களை எடுத்து நாங்கள் வந்து இளைஞர்களாலே உண்டான ஒரு இராணுவத்தை தயார் பண்ணுறோம், அதுதான் அக்னிபாத். இது தெரியாமல் வந்து இதை விஷமத்தனமாக பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறவங்க ஒரு சிலர் சொன்னாங்க. இந்த நாட்டில் இளைஞர்களுக்கா பஞ்சம்? 140 கோடி பேரில் இளைஞர்கள் எங்கே பஞ்சம் இருக்குது? திருமண இடம்லாம் இப்போ இளைஞர்கள் தான். இதே சைனா எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வயது முதிர்வு பிரச்சனை இருக்குது. ஜப்பானில் குழந்தை பெருக்கிறது கஷ்டம், அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப நாள் இருப்பாங்க. இங்கே நம்ம தான் இந்த மட்டமான மலிவான சரக்கு பழக்கம், போதை பழக்கம், அதெல்லாம் 60-65 செத்து போயிடுறாங்க. அடுத்த தலைமுறை தானே வாழுது இங்கே. இப்போது பிரிட்டன் எடுத்தீங்க இல்லை யூஎஸ் எடுத்திங்கன்னா அவங்களோட லாங்கிவிட்டி பீரியட் ஜாஸ்தி இந்தியன்ஸை விட. அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து யங் பாப்புலேஷன். அப்போ யங் பாப்புலேஷனில் சின்ன வயசில் தான் இராணுவத்துக்கு முன்னாடியே சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி இருந்த ஸ்கீம்லேயும் யங்ஸ்டர்ஸ் தான் எடுத்தீங்க. 40 வயசு தாத்தாவை வேலைக்கு யாரும் எடுக்கல. ஆனால் அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அது எப்படி மடமாற்றம் இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனையானது பெருசாகிடுது.
வேலைவாய்ப்பு தன்மை அதிகமாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முடிவு வந்து அந்த பிரச்சாரத்தை பண்ணாங்க. இப்போ அது எல்லாமே இப்போ இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க முன்னெடுக்கிற அரசியல் இப்போ சமூக வலைதளம் உட்பட வந்து அவங்க முன்னெடுக்கிற அரசியல் அப்படின்றது மதம் சார்ந்த அரசியல் தான். மோடி சொன்னார் இல்லையா, அதாவது இவங்களுக்கா நீங்க வாக்கு செலுத்த போறீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, இந்து மதத்துக்கு எதிரானவங்க, இவங்க வந்து நாட்டுக்கு ஆபத்து, இந்த அரசியல் அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம ஆல் ஓவர் இந்தியா பேசுறோம், ஆனால் வந்து அவர்கள் முன்னெடுத்து செல்கிற அரசியல் அப்படின்றது தனித்தனி மாநிலங்களா, தனித்தனி தொகுதியா, தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அப்படின்றதான அவங்க பிரிச்சு பிரிச்சு கால்குலேட் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஆட்களா தானே பிஜேபி இருப்பாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அது ரொம்ப ஒரு துல்லியமான கேள்வி. இப்போ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இமாச்சல பிரதேசம் இந்தியாவில் தான் இருக்குது. இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸால் திருப்பி ஆட்சிக்கு வர முடிகிறது ஒன்று. இப்போது காங்கிரஸ் தோக்குதுனா கூட ஆம் ஆத்மி கட்சி என்ற ஒரு கட்சி டெல்லியில் ஜெயிக்குது. பீகாரை பொறுத்தவரையிலும் ஒரே 1% தான் ஆர்ஜேடி ஆட்சி போச்சு. இந்த வாட்டி தேர்தல் வச்சு காட்டுங்க, நான் வந்து காட்டுறேன்றாரு ஆர்ஜேடி. அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது. கர்நாடகத்தில் பிஜேபி கிட்ட தான் ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி பிரதமர் மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார் சொன்னாங்க. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இன்றைக்கி நிறைய இடத்துல வச்சு செய்ய போகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், போலிங் வந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸாக இருக்கோ அங்கே போலிங் கம்மியாக இருக்குது. சம்டைம்ஸ் லோ போலிங்கில் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டைட்டாக நிற்கும். போன வருஷம் மாதிரி நீங்கள் போன தேர்தல் மாதிரி 3 லட்சத்தில் ஜெயிக்கிறது, 2.5 லட்சத்தில் ஜெயிக்கிறது, 4 லட்சத்தில் ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லை. போலிங்கே வந்து ஒரு 58%, 60-65% ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து விக்ட்ரி மார்ஜின் ஜாஸ்தி வராது. அப்போ நெக் டு நெக் ஃபைட்டு போகும். நெக் டு நெக் ஃபைட்டு போகும்போது போன தேர்தலில் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ சீன்லேயே இல்லை. தனியாக ஓடி ரேஸை வந்து முதல் பரிசு வெற்றி பெற்று சூப்பரான ஒரு வெற்றியை நீங்கள் சுவைச்சிட்டீங்க. அதே வந்து இந்த வாட்டி வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அங்கங்கே இல்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஆன இது. இப்போ இதே இந்தியாவில் தான் தமிழகம் இருக்குது, கேரளா இருக்குது, இது விட்டுருங்க. இப்போ ஒரிசாவில் இப்போ உங்கள் நிலமை என்ன? கூட்டணிக்கு நீங்கள் போனீங்க, 10 நாள் பேசுனீங்க, அப்புறம் அங்கே ஒரு தமிழர் இருக்கார் பாண்டியன், அவர் கொஞ்சம் புத்தி கூர்மையாக சிந்திப்பார்ல, அண்ணா என்ன இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் வந்து ஆட்டையை போட்டுருவாங்க அப்படின்னா என்னப்பா, மொத்தமாக கட்சியை ஏற்றுக்குவாங்க, அப்புறம் நம்ம இல்லாமல் போயிடுவோம், நவீன் பட்நாயக்குன்றவர் ஒரு 30 வருஷமாக இங்கே இருக்கிறாரு, வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் பார்க்குறாங்க, செட் ஆகுது, கூட்டணிலாம் வேணாப்பா, வந்ததுக்கு நன்றி, போயிட்டு வாப்பா அப்படின்னுறாங்க. உடனே இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு, இவருக்காக ஓட்டு போட்டீங்க, ஒரு வாட்டி ஓட்டு போட்டு காட்டுங்க ஒரிசாவுக்கு, ஒரிசாவை நம்பர் 1 மாநிலமாக ஆக்குறேன் அப்படின்றாரு. சரி, ஒரிசாவை நம்பர் 1 மாநிலமாக ஆக்குனீங்கன்னா குஜராத் நீங்கள் பிறந்த ஊரனா 2ஆம் நம்பர் மாநிலமாக மாற்றுவீங்களா? இல்லை உங்களுக்கு ஓட்டு போடாத தமிழகம் என்ன கடைசி நம்பரா? இல்லை ஜம்மு காஷ்மீருக்கு என்ன பண்ண போகிறீங்க? தேர்தலே நடத்தாத மாநிலம் அது. இப்போ தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் சட்டமன்ற தேர்தல் எப்போ நடத்துவாங்கன்னு தெரில. அங்கே எப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்னு தெரில, இருக்கிற தேர்தலே நடத்த முடியல. அப்போ அங்கே எப்போ வரும்? இல்லை பாம்பே சிவிக் எலெக்ஷன்ஸு, மும்பை கார்பரேஷன் எலெக்ஷன் ஏன் நடத்த மாட்டேன்றீங்க? இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல. அப்போ நவீன் பட்நாயக் என்ன பண்ணுவார், அப்படி போதா கதை, சரி ரைட்டு ரொம்ப நன்றி இவ்வளோ நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்குன்னு. அப்போ அங்கே வேலை செய்கிறாங்க. அங்கே நம்பர் 2 இறக்கி ஒரு சில தொகுதியில் டைட்டாக வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரிசாவில். அவங்களுக்கும் அந்த பயம் வந்துருச்சு. கோவா பொறுத்தவரையிலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, மதவாதம் இதுவாதம் அப்படி இப்படின்னும் போது அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. சர்ச்சில் இருந்து கூப்பிட்டு இல்லை இவங்களுக்கு தான் ஓட்டு போனது பார், அந்த வேலையெல்லாம் பண்ணாத, மக்களுக்கு தெரியும் அவங்க தான் அந்த தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்கிறவங்க பிஜேபி எதிர்க்கிறவங்களே ஒரு சில அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. சர்ச்சு பாதிரியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு இப்படி இப்படி பேசிட்டாங்க. அவங்க நீங்களாம் ஓட்டு சொல்லுங்க, மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு யாருக்கு போடணும், நீங்கள் கம்முன்னு இருக்கவங்க வேலையை பாருங்கள், பிஜேபி தான் அந்த பைத்தியக்கார வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதை பண்ணுறீங்க, அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்போ யார் தான் அப்போ அவன் மதவாதினா நீங்கள் மதவாதி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. எங்கே கோவாவில் நடக்குது, கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல. இப்போது இந்த மாதிரி அங்கங்கே எனக்கு வந்து நீங்கள் கேட்டது கரெக்டான கேள்வி. அந்த கேள்வியை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னா 2014 இப்படி தான் போட்டாங்க, 2019 இப்படி தான் போட்டாங்க, இப்போ ராமருக்கு கோயில் வேறு கட்டியிருக்காங்க, இப்பவும் அப்படி போட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த அடிப்படையில் கேட்குறீங்க, தரவுகள் அடிப்படையில். பட் நான் சொன்ன எடுத்துக்காட்டுகள் அங்கங்கே பிரச்சனை இருக்குது, அங்கங்கே மாற்றத்துக்கு உண்டான அந்த தெளிவுகள் அங்கங்கே தெரியுது. ஏன் அக்காலிஸ் உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க, ஏன் அதிமுக உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க, ஏன் வந்து உங்களை விட்டு இவர் வந்து இப்போ திருப்பி சிவசேனா வந்து வரமாட்டேன்றாரு, ஏன் உங்களெல்லாம் விட்டு ஓடினாங்க? இது ஒரு மாற்றம் அல்லவா? போன தேர்தல் அப்படி இல்லையே. மகாராஷ்டிரம் என்பது சேனாவும் பிஜேபியும் சேர்ந்து நின்றுச்சு, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. பீகாரில் ஒரு நல்ல கூட்டணி எனக்கு அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மகாராஷ்டிரத்திலே பிரகாஷ் அம்பேத்கர் குரூப் ஒரு கட்சி ஒருத்தர் நடத்துகிறாரு. அவர் என்ன பண்ணார், நான் எல்லா இடத்துலையும் சோதவானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவிப்பு விட்டார். அறிவிப்பு விட்ட ஒரு 3 நாளில் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற அம்பேத்கர் ரைட்டு, அங்கே இருக்கிற பொதுநலவாதிகள், இல்லை புத்தரை கும்பிடக்கூடியவங்க, அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்துட்டு, எப்பா நீ தனியாக வேணா நின்றுக்க, எங்களோட ஆதரவு உனக்கு இல்லை, நாங்கள் வந்து செக்குலராக இருக்கவங்க, அதாவது எல்லா சாதியினர் எல்லா மக்களும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் எங்கள் வாக்கு செலுத்துகிறோம்,
அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை சப்போர்ட் பண்றதா இல்லையான்றது அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் தனித்து விட்டாங்க. அவங்க இந்த ஓவைசி என்ன வேலை பண்ணாரோ அதே வேலை அங்கே போயிடும். அவர் ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 ஓட்டு சிறுபான்மையினர் வாக்கு வாங்குறார், தலித்துகள் வாக்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் கத்பந்தன் கூட்டணிக்கு போக வேண்டியது. அது சரத்பவார் தலைமையிலையும் உத்தவ் தாக்கரே தலைமையிலையும் காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்கு இவர் தனியாக என்னன்னா பிளவுபடுது. அதனால நாங்கள் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம், அந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்லை, இந்த கட்சிக்கு இந்த கூட்டணிக்கு சப்போர்ட்ன்ற முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துகிற, அங்கங்கே அந்த மழையே இல்லாமல் காடு காஞ்சி போயிருக்கும்போது திடீர்னு ஒரு மழை பெய்யும் பார்த்தீங்களா, அந்த புல்லெல்லாம் முளைக்கிறதுக்கு, அந்த அந்த சோலை வனமாக மாறுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் அங்கெல்லாம் வருது இல்லையா, அது கண்ணெதிரில் தெரியுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.